இப்போ சட்டமன்றத்துலலாம் போகும்போது பின்னாடி வந்து உங்கள் விஜய் உயிர் வரவான்னா பாட்டு போட மாட்டாங்க. ஒரு 30 பேர் தள்ளின்னு போவாங்க. திடீர்னு முதல்வர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், முதல்வர் யாராக வேணா இருக்கட்டும், விஜய் சார் வராருன்ட்டுன்னு முதல்வர் வந்துட்டார் வழி கொடுப்பாங்க. புரோட்டோக்காலாம் பரோட்டோக்காலாம் இல்லை, 234 விஜயம் 1 பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன நான் நிறைய ஓட்டில் ஜெயிப்பீங்கன்னு பார்த்தேன், பெரம்பூரில் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையா, நான் 40,000 ஓட்டில் அடிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம வந்து அந்த தலைவர் காலத்துலேருந்து இருக்கிறோம், நம்ம வந்து வேற மாதிரி இப்போ இவரு வழக்கமாக சொல்லுவார்ல வேற மாதிரி அங்கே சொல்லுவாங்க. இப்போ விஜயே ஏஞ்சி நின்று ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியில் இருக்கிறாரு, கடுமையாக விஜயகாந்த் மாதிரி தாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஒருத்தர் ஏஞ்சினோன்னு எதிரில் 40 பேர் ஏஞ்சணும். உட்காருப்பா வந்துட்டார் இவர் விசில் எடுத்துன்னு, சும்மா பேரவைத் தலைவரை இதெல்லாம் அனுமதிக்க முடியாது, சம்பந்தம் இல்லாமல் பேசினுக்கிறாரு, உட்காரியா இல்லைப்பா அப்படின்வாங்க. என்ன ரியாக்ட் பண்ணதான் அவருக்கு தெரியாது. என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? நன்றி வணக்கம், அமைதியாக வீட்டுக்கு தான் போக முடியும். என்ன விஜயகாந்த் தான் இது? 2 பேருக்கு ஜெயிச்சா பிரச்சனைங்க. ஒன்று முருகன் எல்முருகன் ஜெயிச்சா அமைச்சர் போயிடும். பிஜேபியில் இருக்கிற எல்லாரும் இவர் எப்படின்னா ஜெயிக்கணும்னு இருக்காங்க. பிஜேபி அதேதான், அவர் ஜெயிச்சுட்டா எம்எல்ஏ பதவி, இது ஒன்றும் எம்எல்ஏ பதவி இல்லை எம்பி பதவி, ஆட்டோமேட்டிக்காக எம்பி பதவி ராஜினாமா பண்ண சொல்ல கட்சி. ஸோ அமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ. ஒருத்தருக்கு யாருக்குன்னா பர்த் ஓப்பன் ஆகும். அதனால் பாஜகவில் இருக்கிற எல்லாருமே எல்முருகன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி பெரம்பூருமே வந்து அவர் ஜெயிச்சாருன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ அவர் கேட்டுக்கலாம் பக்கத்துலேயே உட்காந்து, பாஸ் நீங்கள் தான் என் படத்தை ரிலீஸ் பண்ணீங்களா, நானே தோக்கிறதுக்கு 2 மணிக்கு வர்றாரு இல்லையா, இப்போ பொதுவாக வெளியில் வர்றது பேச 2 மணிக்கு வந்தால் பேரவை கூட்டமே முடிஞ்சிடும். 10 மணிக்கு டான் ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் இவர் டைமுக்கு வர மாட்டார். ஏன்னா 10 மணிக்கு எங்கேயுமே டைமுக்கு அவர் போன மாதிரி நான் பார்க்கல. எப்படி சீன் வச்சு பார்த்தாலும் விஜய் அவர்களுக்கு சிறப்பான காட்சிகள் நிறைய இருக்கும். கண்டென்ட் நிறைய வரும். கண்டென்ட் நிறைய வரும். சூப்பர் சீனியர்லாம் உட்காந்து இருப்பாங்கல்ல, வசூல்ராஜ் எம்பி பேசின ரேக்கிங் நடக்கும்ல, சாமு மோனு அப்படின்ற மாதிரி உள்ள தரமான ரேக்கிங் தான் நடக்கும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூர் அது சுற்றுப்புற உள்ள தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. தொடர்ச்சியாக எல்லோரும் வைக்கிற விமர்சனம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் அது அவர் எதிர்பார்த்த முடிவுகள் வரலன்னா மீண்டும் நடிக்க போயிடுவார் அப்படின்னு. ஆனால் ஜனநாயகன் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆனு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் மீண்டும் நடிக்க வரணும், தயாரிப்பாளர் காம்படிஷன் பண்ணுறதுக்காக வந்து நடிக்க வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை போய் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ விஜய் அவர்களுமே அதற்கு தயாராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. சார், அடிப்படையில் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம் எதுனா யதார்த்தம். அப்போது விஜய் அவர்கள் திருப்பி நடிக்க போகிறார் அப்படின்னா அது ஒரு யதார்த்தம். விஜய் அவர்கள் அரசியலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைக்கிறாரு, பிரதமர் ஆகிட்டாரு அப்படின்னா தான் அது யதார்த்தம் இல்லை. ஏன்னா யார் எவ்வளோ உழைக்கிறாங்களோ அந்த உழைப்புக்கு தான் பதவிகளும் பொறுப்புகளும் வரும். விஜய் அவர்கள் உழைத்த உழைப்புக்கு பட்ட கடினங்களுக்கு அந்த கஷ்டத்துக்கெல்லாம் வந்து அவருக்கு சினிமாவில் வந்து ஒரு தாக்கத்தையும், சினிமாவில் ஒரு உச்சக்கட்ட நடிகராக அவர் வளம் வந்திருக்கு. சினிமாவில் இஸ் அன்டிஸ்பியூட், இஸ் மேக்கிங் ஒரு பொசிஷன். அப்போ சரி, அவர் ஒண்டி தான் உச்சக்கட்ட நடிகரா, மற்றவங்கலாம் இல்லையா அப்படின்னும் போது தான் அதுலேயே எனக்கு கருத்து வேறுபாடு வருது. மற்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் உங்கள் படம் நல்லா ஓடும், இன்னொரு சீசனில் இன்னொரு நடிகரோட படம் நல்லா ஓடும், அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு ஓடும். அப்படி தான் அது வந்து ஒரு தொடர் சங்கிலி, அது தொடர் வட்டம். இப்போ அரசியல்னு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு புதுசு கத்துக்குட்டி. அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. போதிய அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த உழைப்பை வந்து கொடுக்கல, பிரச்சாரத்தை பண்ணலை, களத்துக்கு போகலை. அவர் நிற்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியான பெரம்பூருக்கும் திருச்சிக்குமே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் விஜய் அவர்கள் அவர் சொந்த தொகுதியில் இல்லாமல் வேறு சில இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒன்று வீட்டில் இருக்காரு, இல்லை வெளியில் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் ஒரு வேட்பாளராக ஒரு தொகுதிக்கு போகணும், இல்லை அவர் எம்எல்ஏ ஆகணும்ல, அதுக்கு உண்டான வேலைகளே அவர் சரியாக செய்யலை. இதுதான் யதார்த்தமான. அப்போ நீங்கள் அந்த கேட்ட கேள்வி, அப்போ அவர் திருப்பி படத்துக்கு போகலாமான்னா ஒரு வேளை இதில் தோக்குறாரு. இல்லை இப்போ பெரம்பூரில் தோத்துட்டு போனால் ஒரு விமர்சனம் வந்திருக்கும், தோல்வியடைந்த அரசியல்வாதி இன்னும் நடிக்க வந்துட்டார் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்காக அவர் நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக நடிக்க வந்தேன் அப்படிங்கும்போது அது பெரிய விமர்சனம் ஆகாது இல்லையா. அவர் அதை தான் விரும்புறாரு இல்லையா விஜய் அவர்களும். விஜய் அவர்கள் வந்து என்ன விரும்புவார்னா இதுலேயும் வெற்றி இருக்கணும் அதுலேயும் வெற்றி இருக்கணும்னு தான் விரும்புவார். பட் ஆனால் அது சாத்தியம் இல்லை. ஒரே நேரத்தில் நீங்கள் 2 குதிரையை ஓட்ட முடியாது. ஒன்று இதில் இருக்கணும், இல்லை அதில் இருக்கணும். விஜய் அவர்களுக்கு அவரோட சக்திக்கு, அவரோட திறமைக்கு சினிமா தான் உகந்ததாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். தயாரிப்பாளர்கள் வந்து விஜய் திருப்பி நடிக்க வரணும், விஜய் படம் பண்ண கொடுக்கணும், இந்த படம் ரிலீஸ் ஆகி போச்சு, தியேட்டரில் ரிலீஸ் ஆகல அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா அது ஒரு இண்டஸ்ட்ரி. விஜய் அவர்கள் ஒரு படத்தை நடித்தா அதை வச்சு ஒரு 200-300 கோடி வரும், அதை வச்சு ஒரு 10 பேர் பழைப்பாங்க, அது ஒரு வியாபாரம் போகுன்றது அது ஒரு புரிதல். அதற்காக அவங்க சொல்கிறாங்க அது தொழில் நல்லா இருக்கணும், தொழிலுக்கு படங்கள் வரணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்றதுல அந்த வியாபார நோக்கமோ இல்லை அது ஒரு நல்ல நோக்கமோ, அதான் தொழிலுக்கு உண்டான நோக்கம்.
அரசியல்வாதி அவங்களை பொறுத்தவரைலாம் விஜய் அவர்கள் திருப்பி நடிக்கவே போயிட்டாரா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குறிப்பாக திமுக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதிமுக கூட ஓகே சரி நமக்கு வந்து தலைவலி போச்சு பாதியில் போச்சு அப்படின்னாங்க. திமுக வந்து பயங்கரம். ஏன்னா அவர் வந்து திமுகவை தான் அதிகமாக அட்டாக் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு. பட் இது நடக்கும். இந்த தேர்தலில் ஸ்டாலின் கூட போட்டி போறனால பெரிதாக அவரால் இது பண்ண முடியாட்டா அடுத்து உதயநிதியா விஜய் வரும்போது விஜய் ஸ்கோர் பண்ணிடுவார் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதானே அவங்க பயப்படுவாங்க திமுக. அது வரலாம் கட்சி நடத்தணும்ல. ஓகே 5 வருஷம் சர்வே பண்ணணும்ல. நீங்கள் இப்போ முதல்வராக ஆக போகிறது கிடையாது. விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராக வரப்போகிறது இல்லை. இதுதான் யதார்த்தம். இப்போ விஜய்க்கு அதிகப்படியாக என்னென்னா ஒரு 2 இல்லை 3 எம்எல்ஏஸ் கிடைப்பாங்க. அவர் உட்பட இன்னும் ஒரு 2 பேர். செங்கோட்டையன் மேபி ஒரு வாய்ப்பு. செங்கோட்டையனே டவுட்டுன்றாங்க. அப்போ செங்கோட்டையனே டவுட்டுன்னா ஆதவர்ஜனவும் டவுட்டு, புஷி ஆனந்த் டவுட்டு. அப்போ யார் உங்களோட பெரிய அந்த கார்டு? அதுக்கப்புறம் பார்த்தா பிரபு அங்கே காரைக்குடியில். அப்போ ஒரு 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 மினிமம் ஒரு 20 பேர் பெரிய வேட்பாளர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5 இல்லை ஒரு 8 தேரும். பெரிய வேட்பாளர்னாவே ஒரு 8 பேர் தான். அப்போ அந்த பெரிய வேட்பாளர் 8 பேரில் வந்து எப்படி நீங்கள் வந்து அதை 8 பேரை ஜெயிக்க வைக்கிறது கஷ்டம். இது அவர் கட்சியில் இருக்க பிரச்சனை. இப்போ அந்த யதார்த்தத்துக்கு வரும்போது ஒருவேளை அவர் இந்த தேர்தலில் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ அவர் திருப்பி படத்துக்கு போகிறாருன்னா அரசியலில் எனக்கு பெருசாக ஓட்டு போடலை அதனால் நான் இதை பண்ணுறேன் இல்லைன்னா தப்பு. கமல் நடிக்கலையா? கட்சியை நடத்துகிறார் நடிக்கிறாரு. அந்த மாதிரி கூட அவர் சொல்லிட்டு போகலாம். இல்லை நான் வந்து 2 பயணமும் தொடரும், அரசியல் பயணமும் தொடரும் சினிமாவும் தொடரும் கூட தொடரலாம். யாரும் போய் விஜய் அவர்களை வந்து கேட்க முடியாது. இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் போய் படம் நடித்தார்னா தான் அது ஒரு கேள்வியாகும். என்னங்க ஒரு முதலமைச்சராக இருக்கார் இவர் போய் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கார். ஒரு எதிர்கட்சி தலைவர்னால் அது வந்து ஒரு சட்டமன்றத்தில் உட்காந்து கேள்வி கேட்கணும். இன்ஃபேக்ட் விஜய் நடிக்க போயிட்டாருன்னா அது அவருக்கு நல்லது. ஏன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா பெரம்பூரில் அவருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு. திருச்சியில் அவர் தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பெரம்பூரில் அவர் ஜெயிச்சிடறாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாருன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது எல்லா எம்எல்ஏவும் வருவாங்க உட்காந்து கேள்வி கேட்பாங்க. சாராலெல்லாம் வந்து 30 நாள் 20 நாள்லாம் உட்காந்து டெய்லி எல்லா செஷனும் அட்டன் பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்கள் மாதிரி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாதிரி பாயிண்டாலாம் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. உள்ள ஜானும் போக முடியாது எடுத்து கொடுக்குறதுக்கு பாயிண்ட் எப்படி யார் எடுத்து கொடுப்பா பாயிண்ட் உள்ள? இப்போ அமைச்சர் கேட்ட கேள்விக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படி சொல்லி ஸ்பீக்கர் சொல்லுவார். உடனே இவர் ஏஞ்சி பேரவைத் தலைவர் அவர்கள் என்னோட பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலே குப்பை வந்து நிறைய நேரத்தில் வாடுறது கிடையாது, இதை பற்றி கேட்டால் வந்து அதிகாரிகள் வந்து சரியான பதில் இல்லை, இதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வேறு ஒரு இடத்துல வந்து மாற்றத்துக்கு கொடுக்கணும். நாங்கள் அதே மாதிரி அங்கே வந்து பெண்களுக்கு வந்து போகிற வழியில் பாதுகாப்பு இல்லை, பஸ்ஸெல்லாம் நிற்கலைன்றாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு பஸ்ஸு டெர்மினல் ஒன்று கேட்குறாங்க, இது நான் பண்ணித்தர முடியுமா? அதே மாதிரி வந்து இந்த சாலைகள் உட்புற சாலைகள்லாம் மோசமாக இருக்குது, பெரம்பூரில் இந்த தொகுதியில் இந்த இடம்லாம் பிரச்சனை இருக்குது, பேப்பர் மில்ஸ் ரோடு குறுகலாக இருக்குது, நாங்கள் வந்து இந்த சாலை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கப்படும் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த துறை ரீதியாக அமைச்சர்கிட்ட பதில் சொல்கிறோம் நாங்கள். அப்புறம் துறை அமைச்சர் ஏஞ்சி நின்று அவர் ஒரு சில பதிலை சொல்லுவார், ஒரு சில கேள்விகள் சொல்லுவார். இவர் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இல்லை நீங்கள் பெரம்பூரில் எந்த வட்டம் எதை நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கன்னா அமைச்சர் வந்து அதற்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு பேரவைத் தலைவர் கூட சொல்லுவார். நடுவில் உதாரணத்துக்கு பக்கத்தில் வந்து இடுகாடு இல்லை, அவங்க வந்து இறந்தவர்களுக்கு வந்து ஈமை காரியம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில இடங்கள்லாம் பத்தலை அப்படின்னு விஜய் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த சைடு லோக்கலில் இருக்கிறவருக்கு பதில் சொல்கிற அமைச்சரோ இல்லை இலாக்காவோ இந்த இடத்துல இருக்குது, பெரம்பூர்லேருந்து இங்கே பக்கத்தில் வந்து இந்த சுடுகாடு அயனாவரத்தில் இருக்குது, இந்த சுடுகாடு ஓட்டேரியில் இருக்குது, இந்த சுடுகாடு கீழ்ப்பக்கத்தில் இருக்குது. ஸோ பெரம்பூர்லேருந்து 3 திசையிலையும் 4 திசையிலையும் குளத்தூரில் இது இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பெரவல்லூர் பக்கத்தில் இங்கே இந்த ஐசிஎஃப் கிட்ட இந்த சுடுகாடு இருக்குது, இது இவ்வளோ கிலோமீட்ரு, எந்த இடத்துல எந்த மக்களுக்கு எந்த வட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் துறை ரீதியாக அமைச்சர் என்ற முறையில் அதற்கு நான் பதில் வாங்கி சொல்லுகிறேன், நன்றி பேரவைத் தலைவர் சொல்லிட்டு உட்காந்து. இப்போ விஜய் இதுக்கு பதில் சொல்லணும். இது என்னடா இது நம்ம எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டு வரோம், ட்ராலி ஆன் கேமரா அப்படின்னு ஒன்று இது பண்ணுவாங்க, நம்ம இப்படி வாய் அப்படி பபுள் கம் போட்டு பண்ணி விட்டால் யாரோ டப்பிங் கொடுத்து யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்து அது நடந்து போகும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். இப்போ சட்டமன்றத்துலலாம் போகும்போது பின்னாடி வந்து உங்கள் விஜய் உயிரேனா வரவானா பாட்டு போட மாட்டாங்க, ஒரு 30 பேர் தள்ளின்னு போவாங்க. திடீர்னு இப்போ முதல்வர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், முதல்வர் யாராக வேணா இருக்கட்டும், விஜய் சார் வராருன்ட்டுன்னு முதல்வர் வந்துட்டார் வழி கொடுப்பாங்க. புரோட்டோகாலாம் பரோட்டோகாலாம் இல்லை, 234 விஜயம் 1 பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன நான் நிறைய ஓட்டில் ஜெயிப்பீங்கன்னு பார்த்தேன், பெரம்பூரில் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையா, நான் 40,000 ஓட்டில் அடிச்சுட்டு வந்துட்டேன், நம்ம வந்து தலைவர் காலத்துலேருந்து இருக்கிறோம், நம்ம வந்து வேறு மாதிரி இப்போ இவர் வழக்கமாக சொல்லுவார்ல வேறு மாதிரி அங்கே சொல்லுவாங்க. இப்போ விஜயே ஏஞ்சி நின்று இப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியில் இருக்கிறாரு, கடுமையாக விஜயகாந்த் மாதிரி தாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஒருத்தர் ஏஞ்சினோடனே எதிரில் 40 பேர் ஏஞ்சணும்,
உக்காருப்பா வந்துட்டார் இவர் விசில் எத்துன்னு, சும்மா பேரவைத் தலைவர் இதெல்லாம் அனுமதிக்க முடியாது, சம்பந்தம் இல்லாமல் பேசினுக்கிறாரு, உக்காரியா இல்லப்பா அப்படின்வாங்க. என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாது. என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? நன்றி வணக்கம், அமைதியாக வீட்டுக்கு தான் போக முடியும். என்ன விஜயகாந்த் தான் இவரு ஓங்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க அப்படின்னு நாக்கு மடிச்சுட்டு பேசுறதுக்கு? விஜயகாந்த் கூட 25-28 எம்எல்ஏ இருந்தாங்க, பேச முடிஞ்சுது. டிடிவி தினகரன் ஒரு ஆளே ஆர்கே நகரில் போனாலும் பேச முடியும்னா டிடிவி தினகரன் அவரு. இவரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. தோத்தாலும் பிரச்சனை, ஜெயிச்சா அதோட பிரச்சனை இருக்கு. தோத்தா பிரச்சனை கம்மி, ஜெயிச்சா அதை விட பெரிய பிரச்சனை. அதில் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருக்கிறாங்களா, சும்மா இருக்க மாட்டாங்க. டிஎம்கே தான் பண்ணுதுன்னா இவங்க வேற ஒரு 2 விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக போட்டு விடுவாங்க. அப்போனா அவனா பெரம்பூருக்கு அதுக்கப்புறம் இந்த வருஷம் வரும் இல்லையா, பெரம்பூருக்கு இவர் எத்தனை கேள்வி கேட்டார், பெரம்பூரில் இவரோட செயல்பாடு இல்லை சார், அந்த எம்எல்ஏடைய ஸ்கீம் வரும். எம்எல்ஏவாக வந்து எவ்வளோ ஸ்கீம் இவர் சாங்ஷன் பண்ணியிருக்காரு, என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்காரு, இவர் மீட்டிங்லலாம் கலந்துக்கிட்டாருன்னு. இவர் என்ன பண்ணுவாங்க, ஒன்றுட்டு இந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, அப்புறம் இந்த டாக்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி கமிட்டியில் 4-5 சேர்த்து விட்ருவாங்க. பேரவை தலைவர் நினச்சா சேர்த்து விடலாம். சேர்த்து விட்டு என்ன பண்ணுவாங்க, ஆனால் புளியாந்தோப்பில் மீட்டிங் இருக்குதான் இன்னைக்கு, அந்த இது பாத்ரூம்லாம் கட்டுறதுக்கு வந்து ஒரு கமிட்டி வருதான் மத்திய அரசுலேருந்து, அது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் தான் அந்த கமிட்டியில் உங்களையும் சேர்க்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இவர் என்ன சொல்ல முடியும்? தலைவராகவே அவர் போட்டுறாங்க, அந்த தலைவராகவே போட்டுறாங்க. இவர் என்ன பண்ண முடியும்? வேணான்னு இல்லை ராஜினாமா பண்ணுவார். பார்த்தீங்களா, வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டுறாரு அப்படின்னு. அப்புறம் செனட் சிண்டிகேட்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, வேணும்ட்டு எதனா ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் எதனா சிண்டிகேட்டில் மெம்பராக இருக்கீங்களா, அது ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட்டு தான். விஜய் வந்து இல்லைங்க நான் காலேஜ் பக்கமே போனதில்ல, எல்லாம் வேணாங்க அப்படியே சொல்ல முடியும். ஆனால் சொல்லுவார். ஏன்னா அங்கே போனால் எல்லாம் பூரா ப்ரொஃபஸர், எல்லாம் படித்தவங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த தேட்டரில் பேசுகிற மாதிரி, படத்தில் பண்ணுற மாதிரி பஞ்ச் டைலாக். எம்எல்ஏ ஆனால் மிக தரமான சம்பவம் காத்திருக்குது. டெய்லி கண்டென்ட் தான். அநேகமாக என்ன பண்ணுவார் எம்எல்ஏ ஆனால் வெளியில் வந்துட்டு அது யாருன்னா ஐடியா கொடுப்பானே, உள்ளே போனால் கலாய்ப்பானுங்கண்ணே வம்புனே, வெளியிலே கையெழுத்து போட்டு போயிடலாம். அப்படிதான் கலைஞர் கூட போயிருக்காரா, கலைஞரே எப்படி கையெழுத்து போட்டு போயிருக்காரா? கலைஞர் கையெழுத்து போட்டாருன்னா ஆளே இல்லை, அப்போ 2 பேர். ஒரு சில நேரத்தில் வருவார், எதனா பேப்பார், மற்ற நேரத்தில் கையெழுத்து போட்டு வந்து கிளம்பிடுவார். பட் கட்சி வேலை, இந்த எம்எல்ஏ ஸ்கீமில் திட்டங்கள் செயல்படுத்துறது, கேள்வி கேட்க, ஃபுல் டைம் அரசியல்வாதி. தூங்கும் போதும் அரசியல்வாதி கலைஞர். அதான் 24 மணி நேரம் 365 நாள் வாரத்தில் 7 நாளும் ஒரு அரசியல்வாதி உண்டு அப்படின்னா அது கலைஞர். அவர் தான், அவருக்கு நிகர் அவர் தான். அந்த ஸ்பேஸ்லாம் வந்து யாருமே பிடிக்க முடியாது. அதை கேள்வி கேட்குறது, அதை எதிர்க்கிற அந்த தன்மை, அந்த தெம்பு, தைரியம், ஒத்தையாக இருந்தாலும் வந்து உள்ளே உட்காந்து என்னால் 40 நிமிஷம் பேச முடியும் தனியாக அப்படின்னா அது அம்மையார் ஜெயலலிதா. ஃபுல்லி ப்ரிப்பேர்டு, வெல் ஸ்போக்கனு, மல்டி லாங்குவேஜ் ஸ்கில் செட். தெலுங்கில் பேசுவாங்க, கன்னடா பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, ஏமி அப்படின்வாங்க. அந்தந்த பாஷை அப்படி பேசிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வரும். அந்த ஃப்ளூயன்சி எப்படி இருக்கும்னா வேறு லெவலில் இருக்கும். சர்ச் பார்க்கோட அந்த ஸ்டாண்டர்டை அதில் பார்க்கலாம், இந்த ப்ரெசன்டேஷன் கான்வென்ட்டோட ஸ்டாண்டர்ட். ஸோ அது மாதிரி மல்டி லாங்குவேஜ் ஸ்கில் செட்ஸ் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. தைரியம். இப்போ விஜய் சார் ஒரு கட்சி தலைவர், அவர் எம்எல்ஏ ஆகி போனால் எப்படி இருக்கும்ன்றது, தனியாக போனால் சூப்பராக இருக்கும். சரி, கூட ஒரு 3 பேர் தான் போங்க, என்ன பண்ணுவீங்க? 3 பேரை நான் பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. இங்கே ஒருத்தர், அந்த கார்னரில் ஒருத்தர், ஆதவர்ஜுன் ஹைட்டாக இருக்கிறதுனால மேபி ஜெயிச்சார்னா கடைசியில் நிற்க வைப்பாங்க. எப்பயுமே டாலாக இருக்கிறவங்க, வெல் பில்ட்டாக இருக்கிறவங்க லாஸ்ட்டில் தானே உட்கார வைப்பாங்க. கிளாஸில் குட்டியாக இருக்கிறவங்க தான் முன்னாடி உட்கார வைப்பாங்க. அது மாதிரி கூட பண்ணலாம். இல்லை சீரியல் நம்பர் எப்படி வருதுன்னு தெரியல, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரா இல்லை பொலிட்டிக்கல் ஆர்டரா, அதெல்லாம் முழுக்க யார் எங்கே உட்காரணும்னு முடிவு பண்ணுறது பேரவைத் தலைவர். பவுன்சர் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டார். பவுன்சரா? ஏன் சட்டசபையிலலாம் பவுன்சர் வைங்களேன், அப்படியே சொக்காய் பூச்சி காவல்துறை வந்து அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க. நாங்களே ஆள், இங்கேயே பவுன்சரா? அவரே தான் ஃபைலில் எடுத்துன்னு போனோம், அவர் தான் ஃபைலில். அது பிரச்சனை இல்லை, அந்த கை ஒன்று மாட்டியிருப்பார் கங்காரு பை மாதிரி, அது உள்ளே வச்சுக்கலாம். அவர் ஒன்றும் பெரிய நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ சிஏஜி ரிப்போர்ட் வரும், அது எவ்வளோ இருக்கும்னா இவ்வளோ புக்கு இருக்கும் டேபிள் பண்ணும்போது. நாங்கள் என்ன பண்ணுவோம், பத்திரிகையாளர்லாம் அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஆளால் எப்படி படிக்க முடியும்? அந்த மறுநாள் செய்தி சொல்லி ஆகணும். அதில் வந்து துறை ரீதியாக இருக்கும். உதாரணத்துக்கு வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்து, சட்டம் ஒழுங்கு, சட்டத்துறை, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் வரும். அது ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் வரும். அதை என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டு அந்தந்த பீட் ரிப்போர்ட்டர் இருப்பாங்க. இப்போ ஹெல்த் ரிப்போர்ட்டர் இருப்பாங்க, கார்பரேஷன் ரிப்போர்ட் இருப்பாங்க, கோர்ட்டு பார்க்குற லீகல் கரஸ்பாண்டன்ட், லீகல் ரிப்போர்ட்டர் இருப்பார், க்ரைம், அந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களா. அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட அந்த துறை புக்கு கையில் கொடுத்துட்டு அவங்கள படிக்க சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 2-3 மணி நேரத்தில் படிச்சுட்டு அதில் என்ன செய்தியோ அதை எடுத்து லிஸ்ட்டு போட்டு மறுநாள் அதை செய்தியாக்கி கொடுக்கணும். அது வந்து பயங்கர ஓட்டமாக, ஏன்னா டெய்லி வேலை இருக்குது, அதுக்கு நடுவில் இவ்வளோ ஒரு
ஒரு 100-150 பக்கம் இருக்கும். 150 பக்கத்தை படித்து அரசுக்கு எதிரானது இருக்கும். அதில் நிறைய அரசு இங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கு, இங்கே ஊழல் நடந்திருக்கு, இங்கே பணம் விரயமாயிருக்கு, இங்கே வந்து இந்த பைப்பு போட சொன்னால் வேறு பைப்பு போட்டு, அதாவது இரும்பு பைப்பு போட சொன்னால் இரும்பு பைப்பு காசை வாங்கினு பிவிசி பைப் வந்து ஏமாற்றிட்டானுங்க, இது கண்டுபிடிச்சதில் 25 கோடி ரூபா அபேஸ் ஆகி போச்சு, இப்படியே இருக்கும் சிஏஜியில். அதுக்கப்புறம் உணவு வந்து மழை காலத்தில் வந்து வெள்ள நிவாரணத்துக்கு 50,000 பேருக்கு டெய்லி சாப்பாடு போட்டதா 10 நாளுக்கு கணக்கு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் வந்து 50,000 பேர் பாதிப்பே இல்லை. இந்த சாப்பாடுக்கு பில்லு கேட்டால் இல்லை, கேட்டால் புளி சாதமும் தயிர் சாதமும் செஞ்சு டபராவில் வச்சு போட்டு கொடுத்துட்டோம், முடிஞ்சு போயிடுச்சு, கணக்கு எழுதிக்கிறாங்க. இதில் வந்து ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு, பணம் வந்து இங்கே தவறான முறையில் கையாடப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த ரிப்போர்ட்டர் அதெல்லாம் படிச்சுட்டு அதை வந்து அதர் சைடு ரியாக்ஷன் முடிஞ்சால் வாங்கி அதை எழுதணும். இப்போ விஜய் சார் முன்னாடி இந்த மாதிரி இவ்வளோ புக்கு இருக்குது, என்ன பண்ணுவார்? வெளியில் வர்றாரு விஜய் சார், எல்லாம் சுற்றிக்கிறாங்க நம்ம ஆளுங்க ரிப்போர்ட்டர்ஸ். ஏன்னா அங்கே வந்து பவுன்சர் வச்சு தள்ளு போக முடியாது. அசம்பிளியை விட்டு வெளியில் வந்தால் எலெக்ஷன் கமிஷன் அன்றைக்கே எஸ்கேப் போயிட்டார் பார்த்தீங்களா, பத்திரிகையாளர் சந்திக்காமல் போயிட்டார். ஆனால் அன்றைக்கி மாட்டுவாருன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க விட்டாங்க. பட் பரவாயில்ல, அங்கே விட்டதை பீட்டில் விட்டதை அசம்பிளியில் பிடிச்சிக்கலாம். பெரம்பூர் முடிச்சுட்டு வெளியில் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேட் இருக்குல்ல, அங்கேயே அப்படியே மைக்கு போட்டு நிறுத்திட்டு சிஏஜி ரிப்போர்ட் வந்துருக்குது சார், உங்களோட கருத்து என்னென்னா, சிஏஜியா அப்படின்னா அப்படின்னு கேட்க முடியாது. சார் ஓ மை காட் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா முறைகேடு இருக்குன்னு புஸ்தகத்தில் சொல்கிறாங்களா சார்னா, நான் வேணா வீட்டுக்கு போய் படிச்சுட்டு சொல்கிறேன். சரி சார், முதல் கட்ட தகவல் இப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு உங்களோட கருத்து என்னன்னு கேட்பாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வேணா பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு போகலாம். ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டாரு பேட்டி கேட்கும்போது, ஒரு கேள்வி கேட்கும்போது, இதுக்கு தான் நான் பத்திரிகையாளர் சந்திக்கிறதே இல்லை. போயிட்டாரு. சந்திக்காதீங்க, மக்களை சந்திக்காதீங்க, பத்திரிகையாளரை சந்திக்காதீங்க, வேட்பாளரை சந்திக்காதீங்க, இப்படியே இருக்கட்டும். அதுதான் ஒரு கட்சி, இப்படி தான் இருக்கணும். நல்ல இலக்கணம், நல்ல கட்டமைப்பு, நல்ல தலைவர், நல்ல பிரச்சாரம், நல்ல வியூகம், எல்லாமே சிறப்பு தான் போக. அந்த கட்சிக்கு ஒரே ஒரு பின்புலம் என்னன்னா பேக்ரவுண்டு மியூசிக் தான். ஒரு பாட்டை போட்டு விட்டு சாங்கை ஃபுல் சாங் வச்சுட்டு விஜய் சாரை நடக்க விடுறது, ஓட விடுறது, சைக்கிள் ஓட்டுறது, பஸ் மேலே ஏறி நிற்கிறது, இதுதான். நீங்கள் செயல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க, அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு ஷாட்டு சார், நீங்கள் அப்படியே சட்டமன்றத்துலேருந்து வேகமாக வரீங்க சார், எதிரில் வந்துட்டு ஒரு முதல்வர் வர்றாரு சார், நீங்கள் இப்படி பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க, உள்ளே மீட் பண்ணுவோம், அப்படி ஒரு சீன் சார். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள 4-5 கேள்வி பயங்கரமாக கேட்குறீங்க, முதலமைச்சர் பதில் இல்லாமல் மொத்தம் சட்டசபையாக அலறுது, அவங்கெல்லாம் ஏஞ்சி கத்துறாங்க, நீங்கள் ஏஞ்சி இப்படி கை காட்டுறீங்க, எனக்கும் தெரியும் இப்படின்னு ஒரு ஷாட்டு சார். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? படம் பார்த்த மாதிரியே. ஆனால் சத்தியமாக இது அங்கே நடக்காது. பெரிய பெரிய ஜாம்பவானுங்களாம் இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டு மூக்கில் குத்து விட்டு மூக்கில் ரத்தம் வந்த கதைலாம் இருக்குது. அங்கே சொக்கா பிஞ்சு போய் வேஷ்டியை உருவி, அது என்ன நினச்சிங்க? சட்டமன்றம் தமாசுன்னு நினச்சிங்களா? ஸ்டாலின் அவர்களே சட்டை கிழிச்சு வந்தார் வெளியில். யாருக்கு என்ன வேணால் நடக்கும், உத்தரவாதம் கிடையாது. வெற்றிவேலு ஆத்திச்சூடின்னு ஒன்று படிச்சிருப்பார், ஊதுவது ஒத்து அப்படி இப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பார் திமுகவை, பயங்கர வைரல். அப்புறமா அங்கே வந்து இது மாதிரி நீ பண்ணியிருக்கக்கூடாதுன்னா, அது பண்ணியிருக்கக்கூடாது, அதே நீ சொல்கிற வந்தம்மா உன் கட்சியில் நான் அதனால் ஃப்ரெண்ட்ஸு தான், உன் கட்சியில் நான் எதனா சொன்னேன்னா அதான் நீ பேசுறது வேலைனும் அதை பாரு. அப்புறம் அசிசியமாக பேசுவோம். பரவாயில்ல. யாரை சொன்னார்? அவரு திமுகவில் ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு வர்றாரு சமாதானம் பண்ணுறதுக்கு, எம்எல்ஏவா இதெல்லாம் பண்ணாதப்பா, அவரும் வட சென்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி போயிடு, எதிரிலே வரக்கூடாது, அத்த முறை நீ பார்க்கும்போது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. அது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு வெற்றி. கிட்டத்தட்ட தெலுங்கு பேசுவார் அவர் வீட்டிலலாம், அந்த மாதிரி ஒருத்தர். ஆனால் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதாவது வெளியில் பயங்கரமாக இருக்கும், உள்ளே பார்த்தா அப்படியே அமைதியாக இருக்கும். இன்னொன்று, இப்போ விஜய் வந்து சட்டமன்றம் வந்தால் இன்னொன்று ஃபோட்டோஸ் வந்து ஒரு 2 நாள் போடுவாங்க, விஜய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி பேசுகிற மாதிரி. டெய்லிலாம் அதே போட முடியாது. விஜய் எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏ, அதாவது 2 பேருக்கு ஜெயிச்சா பிரச்சனைங்க. ஒன்று முருகன், முருகன் ஜெயிச்சா அமைச்சர் போயிடும். பிஜேபியில் இருக்கிற எல்லாரும் இவர் எப்படின்னா ஜெயிக்கணும்னு இருக்காங்க. பிஜேபி அதேதான், அவர் ஜெயிச்சுட்டா எம்எல்ஏ பதவி, இது ஒன்றும் எம்எல்ஏ பதவி இல்லை எம்பி பதவி, ஆட்டோமேட்டிக்காக எம்பி பதவி ராஜினாமா பண்ண சொல்லும் கட்சி. ஸோ அமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ. ஒருத்தருக்கு யாருக்குன்னா பர்த் ஓப்பன் ஆகும். அதனால் பாஜகவில் இருக்கிற எல்லாருமே முருகன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி பெரம்பூருமே வந்து அவர் ஜெயிச்சாருன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ அவர் கேட்டுக்கலாம் பக்கத்துலேயே உட்காந்து, பாஸ் நீங்கள் தான் என் படத்தை ரிலீஸ் பண்ணிங்களா அப்படின்னு. நானே தோக்கிறதுக்கு நின்று இருந்தேன், என் கட்சி என்னை இந்த மாதிரி பண்ணி ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. தோத்தா சின்ன பொண்ணுக்கிட்ட தோற்ற மாதிரி ஆயிரும், ஜெயிச்சா வந்து பெரிய ஒரு அமைச்சரே தோற்ற மாதிரி ஏதோ வந்துருக்குறேன். நீங்கள் வேறு உங்கள் படத்தை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணீங்க, கேட்டுக்கோங்க ஜனநாயக படம் யார் தான் ரிலீஸ் பண்ணுதுன்னு பேசிக்கோங்க, எதுக்கு உங்களுக்கு அறிக்கை இந்த இதெல்லாம். அப்போ வந்து விஜய் வந்து அப்போ முருகன் வெளியில் வந்து சொல்கிறாரு, பேச மாட்டேன்றாரு சொன்னீங்க, உண்மையிலே பேச மாட்டேன்றாருங்க. நானும் கேட்டேன், படம் எப்படி தான் ரிலீஸ் ஆச்சு, என் பேரை ஏங்க சொன்னீங்க, நானாங்க உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது காரணம் அப்படின்னு நான் கூட கேட்டேன்.
டேரிறாருங்க எனக்கே தெரியாது ஆளை ஓடிச்சு நான் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்ற ப்ரொடக்ஷனில் கேளுங்கன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரே கூத்தா இருக்கும். அதாவது இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா May 4 வந்துருங்களா. May 4ன்னா வந்து ஒரு May 10ஆம் தேதி 20ஆம் தேதியில் அந்த ஃபார்மேஷன் என்னன்றது தெரிஞ்சிடும், அரசு யாரோட அரசுன்னு. விஜய் எம்எல்ஏ ஆகி பெரம்பூரில் போகும்போது அது சூப்பராக இருக்கும். யார் வேணால் முதலமைச்சராக இருந்துட்டு அதை பற்றி ரொம்ப இல்லை. பட்டு விஜய் வந்து எம்எல்ஏவாக உள்ளே போகிறதான்றது நல்லாயிருக்கும். அது பயங்கரமாக வயிறு இல்லாமல் எங்கள் அண்ணா சட்டசபைக்குள்ளே போயிட்டாரு. அவர் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இருக்கேன் கண்டென்ட் நிறைய வரும். அப்போதான் கண்டென்ட் நிறைய வரும். சூப்பர் சீனியர்லாம் உட்காந்து இருப்பாங்கல்ல. வசூல்ராஜ் MBBSல ரேகிங் நடக்கும்ல, சாமு மோகனு அப்படின்ற மாதிரி உள்ள தரமான ரேகிங்லாம் நடக்கும். இப்படி வச்சுக்கோங்க. அவர் திமுக தோத்துடுறாங்க. சீனு நம்ம இப்போ பேசுறது ஓகேங்களா, ஒரு காட்சி சினிமா திமுக கற்பனைக்கு போகிறோம். ஏன்னா விஜய் சாருக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம அப்படியே போவோம். இப்போ விஜயால் திமுக தோற்று போயிடுறாங்க நிறைய இடத்துல. அதிமுக ஆட்சி வந்தது, எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கண்டுக்காம ஏதோ போயிடுவாப்புல. ஆனால் திமுகவில் அதை லூஸில் விடுவாங்களா? அந்த கோவம் யார் மேலே போவோம்? விஜய் மேலே தான் போவோம். விஜய் யார் கூட உட்காரணும்? திமுக காரங்க கூட தான் உட்காரணும். ஏன்னா ஆட்சியில் ஏடிஎம்கே உட்காருனா, திமுக எதிர்வரிசையில் உட்காருனா, விஜய் வந்து திமுக காரங்க கூட தான் எம்எல்ஏ கூட உட்காரணும். ப்ளஸ் உதயநிதி முன்னாடி உட்காந்துருப்பாரு. உதயநிதி இப்படி திரும்பி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், 2 பேர் திமுக எம்எல்ஏ. அப்போவே உங்களாம் யார் சார் வர சொன்னோம் அரசியலுக்கு? இதெல்லாம் தெரியும், தேவையா சார் உங்களுக்கு அப்படின்பாங்க. 2 நாள் கழிச்சு தான் பரவாயில்ல, இவரால் தான்ப்பா நம்ம கட்சி தோத்துது, இவருக்கும் ஓட்டு வாங்கி அப்படியே பெருசாக ஆகிற மாதிரி நம்மள இது பண்ணி விட்டாருப்பா. டெய்லி ரேகிங் நடக்குங்க. உள்ள நிறைய இருக்குது. ஒரு சில பேர் அப்படியே இறுக்கமாக உட்காந்துட்டு இருப்பாங்க, எப்படா முடியும் போகலான்னு. இப்போ ஏஞ்சி நின்று பேசுகிறாரு, இவர் யாரை எதிர்த்து நின்று பேசணும்? ஏடிஎம்கே எதிர்த்து நின்று. சரி, ஏடிஎம்கே எதிர்த்து பேசும்போது திமுக காரங்களாம் பார்ப்பாங்க, அப்போ பேசியிருக்கணும், பேசலை, இப்போ வந்துட்டார் பேசுறதுக்கு. ரொம்ப நல்லா பேசினப்பா ஒத்த ரோசா நீ ஏடிஎம்கே. ரேகிங் நடக்கும். விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அவர் பேசும்போது பின்னாடி இருந்து குரல் கொடுப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம். சரி, விஜய் அண்ணாவுக்கு இதெல்லாம் பண்ணலாமா அப்படி கேட்கக்கூடாது. எல்லா அண்ணாங்களுக்கும் எல்லாரும் பண்ணுவாங்க. அங்கே வந்து எப்படின்னா, ஒரு அமைச்சரை எதிர்த்து எதிர்கட்சி எம்எல்ஏ எதனா ஒருத்தர் பண்ணாங்க, மிமிக்ரிலாம் கேட்கும் நமக்கு சைலண்ட்டாக. வந்துட்டார் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அது நீங்கள் பத்திரிகையாளர் மாவட்டத்துலேருந்து உட்காந்து நோட் பண்ணினா நல்லா கேட்கலாம். அது பேரவைத் தலைவர்கள் சம்டைம்ஸ் கேட்டால் அவர் இது பண்ணுவார். இந்த ஹெட்மாஸ்டர்லாம் எப்படி, ஏன் அங்கே இங்கே நடக்கிறீங்க, போய் உங்கள் இடத்துல உட்காருங்க, கோர்வை இல்லை, கூட்டம் சாப்பிட போனவங்களெல்லாம் வர சொல்லுங்கள், இடம் இல்லைன்னு ஆளை விட்டு சொல்லி அனுப்புவாங்க. இவர் போயிட்டு இன்னொன்று டைமை நோட் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டர்ஸ். எவ்வளோ நேரம் உக்காந்தாரு, என்னென்ன கேள்வி கேட்டார், என்னெல்லாம் பார்த்தாரு, ஒரே சுவாரஸ்யமாக இருக்கும். நானே ஒரு டியூட்டி பாஸ் வாங்கின்னு போகலான்னு இருக்கேன். இப்போ ரொம்ப நாளாக போகிறது கிடையாது. இப்போ இந்த நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுனால நானுமே வந்து இப்போ அது போய் பேரவைத் தலைவர் ரூமில் போய் கேட்டால், அது மாதிரி நம்ம இதில் ப்ரெஸ் கேலரி இல்லை விசிட்டர் கேலரிலேருந்து பார்க்குறோன்னா அது பர்மிஷன் கேட்டால் கொடுப்பாங்க. விஜய் சார் போனால் நான் போய் நான் மாடியிலேருந்து நான் பார்ப்பேன் என்னெல்லாம் பண்ணுறாரு சார் அப்படின்னு. ஒரு ஆர்வம் தானே. இப்போ எனக்கு பிடித்த நடிகர் அவர் சட்டமன்றத்தில் எப்படி பண்ணுறாரு, அவர் வரணும் இல்லையா? இல்லை அதெல்லாம் வந்துடும். ஜெயிப்பார், பெரம்பூரில் ஜெயிச்சிருவாரு, திருச்சியில் தான் ஜெயிச்சா வருவார். இல்லை வந்தாருன்னா அருமை. அது இப்படி கேட்டால் எப்படி, இப்போ எங்கேயுமே வரமாட்டாருன்னா என்னங்க, பெரம்பூருக்கு தான் சரி போகல, பிரச்சாரமே பண்ணாமல் கூட ஜெயிச்சிடறாரு வச்சுக்கோங்க, சட்டமன்றத்துக்கு கூட வர மாட்டீங்களா? இது தெரில, இது லிஸ்ட்லேயே இல்லாததான் இருக்குது. இப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சா என்ன கற்பனையில் சொன்னீங்க. ஒரு டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா கரூர் பிரச்சனைல இருந்து எந்த பிரச்சனைக்குமே வந்து விஜய் சாப்பிட்டா தான் டீல் பண்றாங்க. ஒருவேளை மெஜாரிட்டியா வந்துட்டாங்க, எப்படி டீல் பண்ணுவாங்க? இது நல்ல சீன். இது 2வது காட்சி. அதாவது திமுக வந்து ஆட்சியை தக்க வைக்கிறது, முதலமைச்சராக வந்து முதல்வர் இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இதே கண்டினியூ ஆகுதுன்னா விஜய் வந்து ஏடிஎம்கே கூட உட்காந்து இருப்பாரு. செல்லூர் ராஜு, நானாச்சும் பரவாயில்ல, எங்களுக்கு இல்லாமல் நீயே இல்லாமல் இப்படி பண்ணிய தலைவா, நல்லா இருக்கா தலைவா, என்ன நீ சாதிச்சிட்ட, கரூருக்கு போட 40 பேரை பண்ணிட்ட அப்படின்னா. அப்புறம் இப்போ இவர் ராஜன் செல்லப்பாலாம் முறைச்சி பார்ப்பார், யூ ஃபெலோ பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு சிலர்லாம் ரேகிங்கே பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஏடிஎம்கேல சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களோட வெற்றி யாரால் போச்சு, எங்கள் ஓட்டு நீ அதிகமாக போச்சு டிஎம்கே. என்ன சொன்னால் பேசுறது டிஎம்கே எதிர்ப்பு, ஆனால் பண்ணதெல்லாம் டிஎம்கேக்கு. இதுக்கு நீ அவங்க கட்சியே சேர்ந்துருக்கலாமேப்பா அப்படின்னா. இல்லை கூட்டணியாச்சும் வந்திருந்தாலும் எதிர்க்கும். எப்படி இருந்தாலும் அவர் சட்டம் ஒன்று டிஎம்கே கூட உக்காரணும், இல்லை ஏடிஎம்கே கூட உக்காரணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சிக்காரர்கள் அவரை ரேகிங் செய்வார்கள். இப்போது ரஜினி சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு கொள்கிறாருன்னா, கரத்து தியாகராஜன், மனோ அவர்கள், அப்புறம் வெற்றிவேல்லாம் ரஜினி அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட பாசம் உண்டு, மரியாதை. பார்க்குற இடத்துல வணக்கம் வைப்பாங்க, வெற்றியெல்லாம் போய் கட்டிப்பிடிச்சிக்கிற இல்லை இது ஆசீர்வாதமே வாங்குவார். ரஜினி சார் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து கரத்தை கிட்ட கேட்பார், கரத்தை தியாகராஜன் என்ன தியாகம் இது கரெக்டாக வருமா என்ன. இவரும்
விசாரிச்சு சொல்லுவார். அந்த ரெட்டி கிட்டலாம் பண்ணுவாங்க. விஜய்க்கெல்லாம் அப்படி யாரும் கிடையாது. விஜய் புதுசாக வந்தால் இப்போ விஜய் கிட்ட போய் யாராவது நெருக்கி பேசுனா கட்சி தலைமை அதை விரும்பாது. கதை அப்படி இப்போ ஓகே அடுத்து செங்கோட்டையனின் மேக்கிங் ஓகே சுவாகம் முடித்து விட வேண்டியதுதான் குச்சி விட்டு போயிட்டே இருப்பார். இவராச்சும் வந்து விளக்கெல்லாம் கேட்டுட்டு இருப்பார். யார்? ஸ்டாலின் சார் கூப்பிட்டு என்னப்பா அவங்க கூட பேசுகிற என்னப்பா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. மற்றபடி விஜய்க்கு வந்து ஜூன் மாதம் அடுத்தது மே இல்லையா, ஜூன் மாதத்தில் நேமாக ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் இருக்கும். விஜய் சாரை நம்ம சட்டமன்றத்தில் பார்க்கலாம், ஜாலி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல விஜய் அவர்கள் வராதனால அட்டையை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டூப் வந்து நீங்கள் வந்ததுலேருந்து அவருக்கு ஆதரவாகவே பேசி அப்படின்னா பொம்மையை அனுப்பி விடுவீங்களா சட்டமன்றத்துக்கு? இல்லை என்ன சொல்ல வரீங்க? அட்டையை வச்சாரு ஆளு அப்படி எங்க வழக்கு ஆகிடுங்க. இப்போ இது சம்மன் பண்ணுறாரு ஸ்பீக்கரு, எது பொம்மையை அனுப்புறியா? கட் அவுட் வைக்கிறீங்களா? எம்எல்ஏ வராரா வரலையா? ஒரு டைம் இருக்குது, இத்தனை வாட்டி நீங்கள் போய் அட்டண்டன்ஸ் போடணும், போகலன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. இது வந்து அதெல்லாம் ரொம்ப அவலம். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்னா சேவை செய்கிறது. அப்போ மக்களுக்கு உண்டான வேலை செய்யணும், சேவை செய்யணும். அந்த மீட்டிங்லாம் நடக்கும். அந்த பிஸ்னஸ் அட்வைசரி மீட்டிங் ஒன்று வைப்பாங்க, நாளைக்கு என்னென்ன பேச போகிறாங்க. இப்போ பெரம்பூர் சம்மந்தமாக வேறு யாருன்னா கூட கேள்வி கேட்கலாம். இப்போ விஜய் தொகுதினால மேபி விஜய் வந்து நமக்கு எதுக்குப்பா அப்படியே கம்முன்னு இருந்தது, ஓட்டு இல்லை 5 வருஷம்னு விட முடியாது. சம்மந்தமே இல்லாமல் வேறு யாருன்னா கூட கேட்பாங்க. இப்போ மாதவரத்துலேருந்து ஒருத்தர் கேட்பார், பக்கத்தில் பெரம்பூர் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அது வந்து எனக்கு திருவிகா நகரில் இந்த பிரச்சனை வருது, இது வந்து பேரவைத் தலைவர்கள் வந்து அப்படின்னும் போது அப்போ இவர் தொகுதியை பற்றி இவர் பேசும்போது இவர் கம்மனாக இருக்க முடியும். நிறைய பிரச்சனைகள் உழைப்பு தேவைப்படும். இப்போ இருக்கிறத விட உழைப்பு தேவை. இப்போ 2 மணிக்கு வர்றாரு இல்லையா, இப்போ பொதுவாக வெளியில் வர்றது பேசுறது 2 மணிக்கு வந்தால் பேரவை கூட்டமே முடிஞ்சிடும். 10 மணிக்கு டான் ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் இவர் டைமுக்கு வர மாட்டார். ஏன்னா 10 மணிக்கு எங்கேயுமே டைமுக்கு அவர் போன மாதிரி நான் பார்க்கல. அதனால் நான் எப்படி சீன் வச்சு பார்த்தாலும் விஜய் அவர்களுக்கு சிறப்பான காட்சிகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி அவரோட ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த தாவேகா அது இது எல்லாமே கட் ஆஃப் ஆகிடும். யாருன்னா எம்எல்ஏ ஒரு 2-3 பேர் ஜெயிச்சாங்கன்னா கூட வரலாம். செங்கோட்டையன் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மற்றவர்கள் யாருன்னா ஜெயிச்சு வந்தாங்கன்னா விஜயோட கூட வரலாம், பண்ணுவாங்க, போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வெற்றிவேல் இருந்த பொழுது டிடிவி தினகரன் வருவார். வெற்றி வந்து என்னென்னா அந்த கேட் வெளியில் வந்து வெயிட் பண்ணுவார். அந்த கேட்டு அண்டை எப்படி நிற்கணும், யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட அதெல்லாம் தெரியும். இவங்களுக்கு தான் தெரியாது. அவரோட சொந்த தொண்டர்களை பார்த்து சைக்கிள் எடுத்துன்னு போகிறாரு. சைக்கிள்லாம் ஓட்டின்னு போக முடியாது. சைக்கிள்லாம் ஓட்டின்னு போனால் வந்து சார் ஒருத்தர் கீழே இருந்து அப்படியே பூ தான் போறாரு, ஏதாவது பாம்பு போற மாதிரி தெரிச்சு பின்னாடி ஓடுறாரு. வேணும் எதுக்கு ஓடுறாருன்னு தெரியல. அது அவர் பயம், நியாயமான பயம். தாவேகா தொண்டர்களை பற்றி நம்மளை விட அவருக்கு தானே அதிகமாக தெரியும். என் ஆளுங்களுக்கு என்னை பார்த்தா பயம், என்னை பார்த்தா என் ஆளுங்களுக்கு பயம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே போவாங்க. நல்லா ஒரு சுவாரஸ்யமான அரசியல் காத்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு. 2026 தேர்தல் அரசியல் களம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பந்து. மிக்க நன்றி சார். நன்றி.